வங்கக்கடல் பற்றி செய்தினாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போதும் ஒரு மாதிரி பதற்றமும் கவனமும் சேர்த்தே வரும். ஏன்னா வங்கக்கடல் அமைதியா இருந்தாலும் திடீர்னு என்ன வேணும்னாலும் பண்ணுகணும் அதுக்கு இருக்கு. அந்த வங்கக்கடல்ல தான் இப்போ ஒரு முக்கியமான மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வங்கக்கடலில் இருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதாவது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இதனால தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழையில் இருந்து மிதமான மழை வரைக்கும் பெய்யலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. வானிலை மையம் சொல்ற விஷயங்களை எல்லாம் சுருக்கமா நம்ம பேசுற மொழியில சொன்னா, பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியிலும் தெற்கு வங்கக்கடலிலும் ஏற்கனவே ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்துச்சு. அந்த சுழற்சியோட தாக்கம் காரணமா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிற இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு. அது முதல்ல சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதே பகுதியிலேயே நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ மேற்கு வடமேற்கு திசையில நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. வானிலை மையத்தின் கணிப்புப்படி இது இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு போய் அங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் வலுப்பெறக்கூடும். அதுக்கப்புறம் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அதே திசையிலேயே நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சொல்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்கு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. அதே போல லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்னொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கு. இந்த எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்துதான் இப்போ தமிழ்நாட்டின் வானிலையை கொஞ்சம் குழப்பமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலைன்னு பார்த்தா, கடலோர தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில், அதே மாதிரி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா உள் தமிழக பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே இருக்கும். அதே சமயம் அதிகாலை நேரத்துல உள் தமிழகத்தின் சில இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படலாம். நாளை பற்றி சொல்லணும்னா, அதாவது நாளை கடலோர தமிழகத்தின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. ஜனவரி 9ஆம் தேதிக்கு வந்தா நிலைமை கொஞ்சம் தீவிரமாகவே மாற வாய்ப்பு இருக்கு. அந்த நாள்ல தான் கடலோர தமிழகத்தின் பல இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் உள் தமிழகத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம். குறிப்பா மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி 10ஆம் தேதியும் இதே மாதிரியான நிலைதான். கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பல இடங்களிலும் உள் தமிழகத்தின் சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம். அந்த நாளில் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி வந்தா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய தொடர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட தான் இருக்கும். அதிகாலை நேரத்துல சில இடங்கள்ல லேசான பனிமூட்டமும் இருக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். கடல் நிலைமையையும் கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்கணும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் இது 60 கிலோமீட்டர் வேகத்துக்கும் போகலாம். அதே மாதிரி தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் இதே மாதிரியான காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதனால மீனவர்கள், கடலுக்கு போகிறவர்கள், மழையால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாரும்
தேவையில்லாம வெளியே போகாம முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் என்பதே வானிலை மையம் சொல்லும் முக்கியமான அறிவுரையா இருக்கு.